கிருபை செய்ய எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, என் இருதயம் வாஞ்சிக்கிறது, என் இருதயம் கதறுகிறது, என் இருதயம் ஏங்குகிறது. உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காக, உம்முடைய தொடுதலுக்காக, உம்முடைய கிரியைகளுக்காக என் இருதயம் கதறுகிறது என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. சொல்லுவோமா? ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே சொல்லுவோமா? செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஜெபமாய் பாடலாம். செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழிகளை நடத்துகிறவர், எங்களை நேர் வழிகளை நடத்துகிறவர், கரடு முருடான பாதைகளை சமமாக்கி எங்களை செம்மையான வழிகளை நடத்துகிற பரலோகத்தின் தேவன், எங்களை செம்மையான வழிகளை நடத்துகிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த 2025 வருடம் எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராக. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே எல்லாரும் சொல்லுவோமா? மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்றுத்தாரும். எல்லாரும் ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பிதாவே, நாங்கள் விரும்புகிற வழி அல்ல, நாங்கள் ஆசைப்பட்ட வழி அல்ல, நாங்கள் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, நாங்கள் விரும்புகிற ஊழியம் அல்ல, நாங்கள் விரும்புகிற ஜெபம் அல்ல, நாங்கள் விரும்புகிற தேவ வார்த்தை அல்ல. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானபடி நடக்க, உமக்கு பிரியமானபடி ஊழியம் செய்ய, உமக்கு பிரியமானபடி நாங்கள் ஓட எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை, எங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து. தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுது கட்டளை பிரிந்தது. ஏன் தெரியுமா? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தாவீதே, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். யோபே, நீ உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையாயிருந்தான். இத்தனை தேவ பிள்ளைகள், இத்தனை பரிசுத்த பிதாக்கள் தேவனுக்கு பிரியமானபடி ஓடினார்களே. தேவன் விரும்பினதை செய்தார்கள், தேவன் எதிர்பார்த்ததை நிறைவேற்றினார்கள். இயேசு சொன்னார், ஆனாலும் கர்த்தாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது, உம்முடைய விருப்பத்தின்படியாக கடவது. எத்தனை தேவ பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு பிரியமானபடி நான் செய்ய, உமக்கு பிரியமானபடி ஓட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஒரு விசை கைகளை உயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பரலோக பிதாவே, எங்கள் விருப்பத்தின் வண்ணமாய் அல்ல, உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்தும். நாங்கள் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தது போதும், நாங்கள் விரும்புகிறதெல்லாம் செய்தது போதும். தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் விரும்புகிற ஒரு ஊழியத்தை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். உமக்கு பிரியமானதை செய்யட்டும் என்று சொல்லுகிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் விரும்புகிற வார்த்தை அல்ல, நாங்கள் விரும்புகிற ஊழியம் அல்ல, எங்களோடு நீர் விரும்புகிற வார்த்தை, நீர் விரும்புகிற தேவ தொடுதல், நீர் விரும்புகிற சத்தியத்தின் வெளிப்பாடுகள் இந்த பகல் நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். தேவன் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி மறுபடியும் சொல்லலாம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். நம்பிக்கை உடைய சிறைகளே, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே, இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா.
அநேக தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்துதான் இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை வருடங்கள் காத்திருக்கிற எனக்கு கர்த்தர் ஏதாகிலும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்துதான் இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். என் பிள்ளைக்கு ஒரு நன்மை நடக்காதா? என் வீட்டில் ஒரு நன்மை நடக்காதா? என் சபையில ஒரு நன்மை நடக்காதா? என் வேலையில ஒரு நன்மை நடக்காதா? நெடு நாட்கள் திருமணமாகி இருக்கிறதே, ஏதாகிலும் ஒரு நன்மை நடக்காதா என்று நன்மையை எதிர்பார்த்துதான் இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் நாம் கூடியிருக்கிறோம். சத்திய வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது. உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நிரப்ப பண்ணுவேன் என்று சொன்னவர். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நன்மையை தருகிற தேவன். வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பிசாசின் பிடியில பிடிப்பட்ட யாவருக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். இவர் நன்மை செய்கிற தேவன். அவர் சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் அது ஜோதியின் பிதாவினிடத்தில் வருகிறது. அர்த்தம் என்ன? நமக்கு நன்மை செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்று சொன்னவர் சர்வ வல்லமையுள்ளவர். இந்த பகல் நேரத்தில் யாராகிலும் எனக்கு ஏதாகிலும் நன்மையை கர்த்தர் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல கவனிங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே. சிறை என்று சொன்னால் நான் விரும்பினதை செய்ய முடியவில்லை. சிறை என்று சொன்னால் ஒரு தேங்கின நிலைமை. சிறை என்று சொன்னால் நான் எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை. சிறை என்று சொன்னால் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன், என்னால ஜெபிக்க முடியல. நான் ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன், என்னால ஊழியம் செய்ய முடியல. என் வீடு நன்மை நிறைக்கப்பட வேண்டும், என் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் நேரத்தில் என் விருப்பத்தின்படி செய்யாமல் வேற யாருடைய கட்டுகள் கீழே இருக்கிறது உண்மை என்றால் அதற்கு பெயர் தான் சிறை. சிறையில இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் மறுபடி சொல்லுகிறேன், சிறையில இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உலக மனிதனுக்கு கடன் என்கிற பாரத்தை தந்துவிட்டால், கட்ட முடியாத சூழலை வந்துவிட்டால், உலக மனிதன் நினைக்கிற நினைவுகள் இந்த ராத்திரி மறித்து விடலாம், இந்த ராத்திரி தற்கொலை செய்து கொள்ளலாம், இந்த ராத்திரி ஜீவனை விட வேண்டும் என்று அவன் முயற்சிக்கும் பொழுது தேவ பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை, காரணம் என் தேவரின் என்னோடு கூட இருக்கிறீர். நல்லதா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கடன் வந்து விட்டா உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, கேன்சர் வந்து விட்டா இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு என் பரிகாரி இருக்கிறார், எனக்கு யெகோவா ரஃபா இருக்கிறார். நான் அமைதலாய் இருக்கும் பொழுது எனக்கு அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் பலவீனப்படும் பொழுது அவர் எனக்கு யெகோவா ஈரேவா இருக்கிறார். நான் சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் யெகோவா மெக்காதிஸ் பரிசுத்தமாக்குற தேவன், யெகோவா சிக்கேனு என்ற எத்தனை நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம், நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். என் நம்பிக்கைக்குரிய மகிமை வெளிப்படதான் போகிறது. என் நம்பிக்கை இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரதான் போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? வேதம் அழகாய் உரைக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. தேவனை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் உரைக்கிறது. அவரை நம்புகிற, அவரை சார்ந்திருக்கிற, அவரையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாய் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் இன்றைக்கே தருவாராக. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வேதம் உரைக்கிறது, அப்படி
இரட்டிப்பான நன்மை வர வேண்டும் என்றால் சத்திய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, அரணுக்கு திரும்புங்கள். சொல்லுங்க, அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சொல்லலாம், அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்பினால் நிச்சயமாய் கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை இந்த பகல் நேரத்தில் தருவாராக. இல்லை என்றால் நெடு வருடங்களை காத்திருக்கிறோம், நெடு வருடங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப நாட்களை தேவ சன்னிதானத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு நடக்குமா என்று கேட்டா கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் கேட்டோம் இல்ல, என்றைக்கு ஆண்டவரே, என்றைக்கு ஆண்டவரே, என்றைக்கு ஆண்டவரே, என்றைக்கு என் ஜெபம் கேட்கப்படும், என்றைக்கு என் மகிமை பார்ப்பேன், என்றைக்கு உயர்த்தப்படுவேன், என்றைக்கு என் நீதி பட்ட பகலை போல விளங்கும், என்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ திரும்பினா இன்றைக்கே நான் செய்வேன், இன்றைக்கே நான் செய்வேன், இன்றைக்கே செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவே, எதிர்பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை சொந்தமாய் மாறுவதாக. கடமைக்காக சாதாரணமான இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா சமைப்பீங்க? 2 கைகள் உயர்த்துறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நல்ல உங்க கணவன் ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டை தேடி ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு மீன் பிடிக்கும் என்று சொல்லி நீங்க கடையில போய் 6 மணிக்கு மீனை வாங்கி மீன் கழுவும் பொழுது மீன் முள்ளெல்லாம் கையில குத்தி எறா தொக்கு சரி அந்த நண்டு வறுவலெல்லாம் பண்ணும்போது மசாலா எல்லாம் தடுவி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அழகாய் சமைத்து கணவனுக்கு அழகாய் ருசியா சமைக்கணும் என்று ஆசையாய் சமைத்து அவருடைய டேபிள வைக்கும் பொழுது அவர் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சாப்பிட முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு அப்படியே கையை கழுவி நேரா போய் பெட்ல படுத்துட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அடப்பாவி மனசா, உனக்காக தானே காலைல மீனெல்லாம் கழுவி முள்ளெல்லாம் குத்தி கையில மசாலா தடவி சாயந்தரம் வரைக்கும் எரிச்சலாகி ஒரு பார்த்து ஒரு ஸ்மைலு ஒரு புன்னகை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே? இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன் இருக்குன்னா நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஒரு ஸ்மைல் ஒரு 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 சந்தோஷம் இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா தானே? அப்படின்னா 1 மணி நேரம் நாங்க பிரசவம் பண்றதுக்கு 10 மணி நேரம் முழங்கால நிக்கிறோம். 1 மணி நேரம் பிரசவம் பண்றதுக்கு 10 மணி நேரம் இந்த வேதத்தை தியானிக்கிறோம். இன்றைக்கு 1 மணி நேரம் பிரசவம் பண்றதுக்கு ராத்திரி 3 மணி வரைக்கும் தேவ சன்னிதானத்தில் முழங்கால நான் நின்றுக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை, தேவ ஜனங்கள் கிட்ட வைக்கும் பொழுது ருசியாய் வைக்கணும், எதிர்பார்ப்பாய் வைக்கணும், சந்தோஷமாய் வைக்கணும், நல்லா சாப்பிடணும் என்று எதிர்பார்த்து டேபிள வைக்கும் பொழுது நீங்க உப்பும் சப்பும் இல்லாத மாதிரி சாப்பிட்டு இதெல்லாம் நாங்க எப்படியோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கும் அதே வேதனை தானே இருக்கும். இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு வந்தா கஷ்டம், எங்களுக்கு வந்தா அது கஷ்டம் இல்லையோ? அல்லேலூயா. ஒரு தேவ சன்னிதானம், ஒரு சிரிப்பு, ஒரு ஜெபம், ஒரு ஆமேன், கர்த்தர் கைகளை உயர்த்த அல்லேலூயா. கை யாராவது தடை பண்றாங்களா? யோசேப்பு ஒரு இப்படி சொல்லுகிற ராஜாவை பார்த்து 7 வருஷம் பரிபூரணம் இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டா யோசேப்பு சொல்லுகிறா, 7 வருஷம் பரிபூரணம் இருக்கும்போது அந்த தானியத்தை சேர்த்து வை. ஏன் சேர்த்து வைக்கணும்னா ஒரு பஞ்ச காலத்துல நீ சேர்த்து வைக்கிறது உபயோகமா இருக்கும். அல்லேலூயா. இது நமக்கு பரிபூரணமான காலம். கையை உயர்த்தினா யாராவது அடிப்பாங்கன்னா யாரும் இல்ல. ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசினா யாராவது கத்தில குத்துவாங்கன்னா இல்ல. மைக்க சத்தம் ஏன் அதிகமாக வைக்கிறேன் கட்டை எடுத்து மண்டை உடைப்பாங்கன்னா இல்ல. இது பரிபூரணமான காலம். ஒரு காலம் வர போகிறது, யாரும் அறியாத ராக்காலம் வர போகிறது. அன்னைக்கு ஊழியம் பண்ண அடி உள்ள, அன்னைக்கு அல்லேலூயா சொன்ன அடி உள்ள, அன்னைக்கு இயேசு என்று சொன்ன கத்தில குத்துவார்கள். கர்த்தர் சொல்றாரு, அந்த காலத்தில் நீங்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் இந்த பரிபூரணமான காலத்தில் கைகளை தட்டி சேர்த்து வை, ஆவில நிறைந்து சேர்த்து வை. இந்த பரிபூரண காலத்தில் வார்த்தையை சேர்த்து வை. ராக்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. வார்த்தை கேட்காத பஞ்ச காலம் வருகிறது. வார்த்தை சொல்லாத பஞ்ச
பஞ்ச காலம் வருகிறது. அந்த காலத்தில் நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்து. அல்லேலூயா. பிரயோஜனப்படுத்துங்கள், பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தர் சபை மேல பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சபை மேல பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். நான் ஜெப நேரத்தில் கண்ட ஒரு காட்சி, ஒரு மேகம் சபைக்கு நேராக நிழலிட்டிருக்கிறது. எல்லா ஜனங்கள் திரும்பி பார்த்து கூட்ட கூட்டமாய் ஓடி வருகிறது. கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இந்த சபை மேல பெரிய தரிசனம் இருக்கிறது. இந்த சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். புரியாதவர்கள் சிலருக்கு தெரியாது, அற்பமாய் எண்ணுகிறவர்கள் சில பேர் வேடிக்கை பார்க்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு காலங்கள் வரப்போகிறது, கர்த்தருடைய மகிமை இங்கதான் இருக்கிறது என்று ஒரு கூட்டம் கூட்டமாய் ஓடி வரப்போகிறது. யாரு தடுத்தாலும் யாரு எடுத்தாலும் இங்கே வருவதற்கு ஆசைப்பட்டு ஜனங்கள் திரளாய் ஓடி வருவார்கள். இப்பேற்பட்ட தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறபடியால் தேவ ஜனங்கள் தடை செய்யாதிருங்கள், தேவ ஜனங்கள் தடை செய்யாதிருங்கள். ஆவில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எங்கள் சபையை உயர்த்துங்க ஆண்டவரே, எங்க சபைக்கு நன்மை செய்யுங்க ஐயா. எங்க சபையில தேவ மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். எதை எதிர்பார்த்து வந்தீர்கள்? கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நான் தருவேன். எதை ஜெபித்து வந்திருக்கிறாய்? இன்றைக்கு தருவேன். எதை முழங்கால கதறி அமர்ந்திருக்கிறாய்? நான் இன்றைக்கு தருவேன். இன்றைக்கு வர வேண்டும் என்ற கர்த்தர் சொல்லுகிறார், அரணுக்கு திரும்ப. அரணுக்கு திரும்பினால் இன்றைக்கே கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசுவானவர் சிலுவையில் சுமந்திருக்கும் பொழுது ரெண்டு பக்கத்திலும் கள்ளன் அமர்ந்திருக்கிறார். ஒரு கள்ளன் சொல்லுகிறார், நீ தேவகுமாரன் என்றால் நீ இறங்கி வந்து உம்மையும் விடுதலையாக்கு, என்னையும் ரட்சித்துக் கொள் என்று ஒரு கள்ளன் சொல்லுகிறார். இன்னொரு கள்ளன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நாமோ பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கிறோம், இவரோ பாவம் செய்யாதவர் என்று அந்த மரண நேரத்தில் சிலுவை பக்கமாய் திரும்பினவன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். மரண நேரத்தில் இவன் சிலுவை பக்கமாய் திரும்பி சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல மௌனமாய் இருந்தவர், எதற்காகவும் வாயை திறக்காதவர், இவன் சிலுவைக்கு நேராய் திரும்பின பொழுது இயேசு அவனை கண்டு சொல்லுகிறார், நான் யாருக்காக வாயை திறக்கல, என் பக்கமாய் திரும்பின உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ இன்றைக்கே 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 என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். என்றைக்கோ அல்ல, ராஜ்யம் வரும் பொழுது என்றைக்கோ அல்ல, இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு. அர்த்தம் என்ன? என் பக்கமாய் திரும்புகிற யாரானாலும் இன்றைக்கு அற்புதம் செய்வேன். இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி 2 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. நான் திரும்ப வேண்டிய இடத்தில் நான் திரும்புகிறேன், நான் திரும்ப வேண்டிய இடத்தில் நான் திரும்புகிறேன். விடக்கூடாது, விடக்கூடாது. எல்லாரும் நல்ல கண்களை மூடி கைகளை தட்டி நான் திரும்புகிறேன், நான் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் உள்ள பின்னாலத்தில் சொல்லி துதிங்க. ஜெபத்துக்கு நேராய் திரும்புகிற, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்புகிற, தரிசனத்துக்கு நேராய் திரும்புகிற, தேவ எதிர்பார்க்கிறதுக்கு நேராய் திரும்புகிற, அதிகாலை ஜெபத்துக்கு நேராய் திரும்புகிற. நான் எதுல திரும்பணும், நான் எதுல திரும்பணும், நான் எதுல திரும்பணும்? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் எதுல ஆண்டவரே திரும்பணும், எந்த பக்கம் திரும்பணும், எந்த அரணுக்கு திரும்பணும்? உம்மிடத்தில் நான் திரும்புகிறேன், உம்மிடத்தில் திரும்புகிறேன், உம்மிடத்தில் திரும்புகிறேன். இப்படி திரும்புகிற தேவ சபை எந்த சபையானாலும் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே. அல்லேலூயா. இன்றைக்கே இன்றைக்கே நான் திரும்பினா இன்றைக்கு அற்புதம், இன்றைக்கு நன்மை, இன்றைக்கு
இன்றைக்கே உயர்வு, இன்றைக்கே பலனை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் தருவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கே நமக்கு நன்மை தருவாராக. எப்பொழுது நான் தேவ சன்னிதானத்தில் திரும்பும் பொழுது நிச்சயம் கர்த்தர் எனக்கு நன்மை தருகிறார். அல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கலாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13 16 வசனம். லூக்கா 15 13 16. மைக்ல வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஓட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த இளைய குமாரன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாய் சமாதானமாய் கேட்டது எல்லாவற்றையும் கொடுக்கிற தகப்பனாய் தகப்பனோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் இளையவன். இப்பொழுது தகப்பன் வேண்டாம் என்று தூர தேசத்துக்கு ஓடின பொழுது அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் குறைவுபட தொடங்கினான். இரண்டாவது, அவன் ஆஸ்தி அழிந்தது. மூன்றாவது, அவன் அடிமையாய் ஒட்டிக்கொண்டான். நான்காவது, அவன் பன்றிகளை மேய்த்தான். ஐந்தாவது, பன்றிகள் தின்னுகிற தவிட்டை தின்ன ஆசையாயிருந்தான். ஆறாவது, அவன் கேட்டுக்கொண்ட ஒன்றையும் ஒருவனும் ஒரு காலும் அந்த தவிடுகளை அவனுக்கு தரவில்லை. அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இளைய குமாரன் கஷ்டப்படுறாரா இல்லையா? கஷ்டப்படுறார். என்ன கஷ்டம்? குறைவுபட்டான், ஆஸ்தி அழிந்தது, அடிமையாய் மாறினான், கேவலம் பன்றிகளை மேய்த்தான், பன்றி தின்னுகிற தவிட்டை தின்ன ஆசையா இருந்தான். அவன் கேட்ட ஒன்றை கூட ஒருவனும் தரவில்லை. ஏனென்றால் அவன் வாழ்ற வாழ்க்கை அடிமையான வாழ்க்கை, ஆஸ்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, குறைவுபட்ட ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, பன்றிகளை மேய்க்கிற ஒரு வாழ்க்கை, தின்னுகிறதற்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு தவிட்டை கேட்ட ஒரு வாழ்க்கை, ஒருவனும் ஒரு காலம் தராதபடிக்கு அவனை நிராகரித்து எல்லாரும் அவனை அவமானப்படுத்தினார்கள். ஏனென்றால் இவன் தகப்பனை விட்டு தூரம் போனபடியால் அவனுக்கு ஆபத்து நேர்ந்தது, அவனுக்கு துக்கம் நேர்ந்தது, அவனுக்கு பாடுகள் வந்தது. இப்பொழுது இளைய குமாரன் கஷ்டப்பட தொடங்கினான். சொல்லுங்க, இளைய குமாரன். இப்ப என்னுடைய கேள்வி, இளைய குமாரன் கஷ்டப்பட்டது அப்பாக்கு தெரியும் தானே? நிச்சயம் தெரியும். ஏன்னா ஒரு வீட்டுல பஞ்சம்னா வீட்டுக்கு தெரியும், வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தேசத்தில் பஞ்சம் என்றால் நிச்சயம் மறு தேசத்துக்கு தெரியும். என் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த கன்னியாகுமரியிலேயே சாப்பாடு இல்லைன்னா நிச்சயம் திருநெல்வேலிக்கு தெரியும். ஒருவேளை கஜா புயல் வந்துட்டுன்னா அந்த இடத்துல இருக்கிற சென்னையில வந்த புயல் நிச்சயம் கன்னியாகுமரிக்கு தெரியும். ஒரு பெரிய ஆபத்து வந்ததுன்னா, பெரிய விபத்து வந்ததுன்னா, பெரிய கொலை நடக்கிறது என்றால் நிச்சயம் மறு தேசத்தில் நடப்பது இந்த தேசத்துக்கு தெரியும். இப்ப ஏன் கேள்வி என்ன? இளையவன் இருக்கிற தேசம் பஞ்சம் நிறைந்தது, இளையவன் குறைவுபட்டான், இளையவன் ஆஸ்தி அழிந்தது, இளையவன் பன்றிகளை மேய்த்தான், இளையவன் அடிமையாய் மாறினான், இளையவனுக்கு எல்லாம் தூரமாய் போக தொடங்கினது. இப்ப என்னுடைய கேள்வி என்ன? இது எல்லாம் தகப்பனுக்கு தெரியும் தானே? அப்படி தெரிந்திருந்தும் ஏன் தகப்பன் இளைய குமாரனை தேடி வரவில்லை? இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்ன? என் பிரச்சனை ஏசப்பாக்கு தெரியும் பாஸ்டர், என் கண்ணீர் ஏசப்பாக்கு தெரியும் பாஸ்டர், நம் வேதனையோடு இருக்கிறது ஏசப்பாக்கு தெரியும் பாஸ்டர். இப்படி எல்லாம் தெரிந்தவர் ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை? மரத்தின் மேல் இருக்கிறவன் சகையு என்று அறிந்தவர், தன்னை தொட்டது யார் என்று உணர்ந்தவர், 38 வியாதியஸ்தனை நன்கு கவனித்தவர். இப்ப நம்முடைய கேள்வி, மரத்தின் மேல் இருக்கிறது சகை என்று தெரியும் தானே இவருக்கு? அப்படி என்றால் என் பிரச்சனை தெரியும், என் கண்ணீர் தெரியும், என் வேதனை தெரியும்,
தெரியும், நான் நெருக்கத்தில் இருக்கிறது தெரியும், நான் கடனில் இருக்கிறது தெரியும், நான் வேதனைப்படுவது தெரியும், என் சகோதரிக்கு திருமணம் ஆகாதது தெரியும், பிள்ளை பெறாதது தெரியும், எது தடையா இருந்தது தெரியும், என் பிள்ளை உயர்ந்த நிலைமை போகாதது தெரியும். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? எல்லாம் தெரிந்தவருக்கு, எல்லாம் அறிந்தவருக்கு, என் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பதாக அறிந்தவர், என் இருதயத்தை தூரத்தில் அறிந்தவர். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? ஏன் என் பிரச்சனை தெரிந்தும் ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை? எல்லாம் அறிந்த தேவன் ஏன் என்னை கவனிக்கவில்லை? இப்ப நம்முடைய கேள்வி, 75 வயதில் ஆபிரகாமை அழைத்தவர் 100 வயதில் பிள்ளையை தந்தாரே, எத்தனை வருடம் காத்திருக்கிற எனக்கு ஏன் பிள்ளை தரவில்லை? அன்னாளுக்கு தந்தவர் எனக்கு ஏன் தரவில்லை? இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்ன? எல்லாம் அறிந்த தேவன், எல்லாம் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு என்று சொன்ன தேவன், வியாதிகள் மேல் அதிகாரம் நிறைந்தவர், சத்துருக்கள் மேல் அதிகாரம் நிறைந்தவர், பலவீனத்தின் மேல் அதிகாரம் நிறைந்தவர், எல்லாம் அதிகாரம் நிறைந்தவர். நான் வேதனைப்பட்டது தெரியும் தானே, நான் தலை குனிந்தது தெரியும் தானே, நான் கண்ணீர் வடித்தது தெரியும் தானே, இது எல்லாம் தெரிந்த இயேசு ஏன் என்னை தேடி வரவில்லை? அல்லேலூயா. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, எல்லாம் தெரிந்தவர் நீர், எல்லாம் அறிந்தவர் நீர். இளையவன் வேதனைப்பட்டது தெரியும், இளையவன் பஞ்சத்தில் இருப்பது தெரியும், இளையவன் தூர தேசத்தில் இருப்பது தெரியும், இளையவன் அடிமைப்பட்டது தெரியும். எல்லாம் தெரிந்த தகப்பன் ஏன் இளைய குமாரனை தேடி போகவில்லை? என் வாழ்க்கையில வருகிற நெருக்கம் உமக்கு தெரியும் தானே, என் வாழ்க்கையில வருகிற துக்கம் உமக்கு தெரியும் தானே, நான் படுகிற வேதனை உமக்கு தெரியும் தானே. எந்த மனிதன் கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையோடு நான் இருக்கிறது உமக்கு தெரியும் தான் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு, ஒவ்வொரு நாளும் முழங்கால நின்று, இயேசுவே இயேசுவே என்னை கண்ணோக்கி பார்க்கிறவரே, என் மேல கிருபையா இருக்கிறவரே, என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என் பிள்ளைகள் சபைக்கு வராம வேற எங்கேயோ போறாங்களே, எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லி இருப்பாண்டவரே, என் பிள்ளையின் நிலைமை உமக்கு தெரியும் தானே. நீங்க நினைச்சிருந்தா சவுலை சடுதியில் சந்தித்தவர், பவுலை சடுதியில் சந்தித்து அவனை பவுலை மாற்றினவர். என் கணவனை தொற்றுக்கலாம் இல்ல, என் பிள்ளைய தொற்றுக்கலாம் இல்ல. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம் பண்ணலாமா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார்? எத்தனை ஜெபங்கள், எத்தனை உபவாசங்கள், எத்தனை கண்ணீர். என் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. என்னை நன்றாய் அறிந்தவர் ஏன் என்னை தேடி வரவில்லை? ஒரு விஷயம், எல்லா தேவ பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பையனை தேடி வரல, ஏண்டவரே என்னை தேடி வரல, நான் நெருக்கத்தில் நிற்கிறேனே, உபத்திரவத்தில் இருக்கிறேனே, பாடுகள் நடுவில் இருக்கிறேனே. நீங்க நினைச்சிருந்தா என்னை தேடி வந்திருக்கலாம், நீங்க நினைச்சிருந்தா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நீங்க நினைச்சிருந்தா நான் உயர்ந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஏன் என்ன நினைக்கல? ஏன் என்னை தேடி வரல? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே. நம்முடைய கேள்வி,
என்னை நன்றாய் அறிந்த தேவன் ஏன் என்னை தேடி வரல என்று கேள்வி இளைய குமாரன் எழுப்பினா கர்த்தர் அதற்கு பதில் சொல்லுகிறார். நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த அதிகாரத்தில் 3 உவமை இருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை உவமை? 3 உவமை. சத்தமாய் சொல்லுங்க, எத்தனை உவமை? 3 உவமை. 4ஆம் வசனத்தில் ஒரு உவமை, 100 ஆடு ஒரு மேய்ப்பன். சொல்லுங்க, 100 ஆடு ஒரு மேய்ப்பன். 8ஆம் வசனத்தில் ஒரு உவமை, 10 வெள்ளிக்காசு ஒரு ஸ்திரீ. சொல்லுங்க, 10 வெள்ளிக்காசு ஒரு ஸ்திரீ. 11ஆம் வசனத்தில் ஒரு உவமை, 2 குமாரர் ஒரு தகப்பன். சொல்லுங்க, 2 குமாரர். அல்லேலூயா. இப்ப முதல் உவமை என்னது? 100 ஆடு ஒரு மேய்ப்பன். 2வது உவமை 10 வெள்ளிக்காசு ஒரு ஸ்திரீ. 3வது உவமை, ஆண்டவரே வாய்களை திறக்காம அப்படியே இருக்கிறவங்க எல்லாம் நியாய தீர்ப்புல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் எங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமா இல்லையோ, பாவமா இல்லையோ? அல்லேலூயா. புரியுற மாதிரி தான் பிரசவம் பண்றோம். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? புரியுதா? அப்ப ஏன் வாய் திறக்காம அப்படியே இப்பதான் அப்படியே நெகம் எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படி இப்படி பார்த்து இப்பதான் பைபிள் ஏன் இப்படி? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்றேன், சபை மேல பெரிய தரிசனம் இருக்கு. நீங்களே தடை செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, முதல் உவமை என்ன உவமை? 100 ஆடு. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, 100 ஆடு ஒரு மேய்ப்பன். 2வது உவமை 10 வெள்ளிக்காசு ஒரு ஸ்திரீ. 3வது உவமை 2 குமாரர் ஒரு தகப்பன். வெரி குட். நல்ல கவனிங்க. இப்ப 100 ஆடுல ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு. காணாம போன உடனே இந்த மேய்ப்பன் என்ன செய்தார்? தன்னுடைய மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக பரிதபித்து நேராய் வனாந்திரத்துக்குள் நடந்து காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிப்பதற்கு சிங்கத்துக்கும் கரடிகளுக்கும் தப்புவித்து தன் ஜீவனை பணயம் வைத்து காணாமற் போன ஆட்டை தேடி தன்னுடைய தோளின் மேல வைத்து சிநேகிதனுக்கு சந்தோஷப்பட்டார். காணாமற் போன ஆட்டை தேடி வந்தது யாரு? மேய்ப்பன். வெரி குட். இப்ப நல்லா கவனிங்க. 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு. இந்த ஸ்திரீ என்ன தெரியுமா பண்ணா? காணாம போன வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்கு வீட்டை பெருக்கி விளக்கை ஏற்றி காணாமற் போனதை தேடி தேடி அந்த பணத்தை இவள் தெரிந்து கொண்டாள். அப்ப காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சது யாரு? ஸ்திரீ. அப்ப காணாமற் போன குமாரனை யார் தான் கண்டுபிடிக்கணும்? தகப்பன். தகப்பன் கண்டுபிடிச்சாரா? பிள்ளை போனாரா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? ஆடு காணாம போச்சுன்னா தகப்பன் தேடி வந்தார். காசு காணாம போச்சுன்னா ஸ்திரீ தேடி வந்தார். அப்போ பிள்ளை காணாம போனா, பிள்ளை தூரமா இருந்தா தகப்பன் தானே தேடி வரணும். நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. இந்த சம்பவத்தில் மேய்ப்பன் தேவனுக்கு அடையாளம், காணாமற் போன ஆடு தேவ பிள்ளைக்கு அடையாளம். இந்த ஸ்திரீ தேவனுக்கு அடையாளம், காணாமற் போன காசு தேவ பிள்ளைக்கு அடையாளம். இங்க தகப்பன் தேவனுக்கு அடையாளம், காணாமற் போன இளைய குமாரன் தேவ பிள்ளைக்கு அடையாளம். அப்ப மூன்றுமே ஒரே சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி, ஆடு காணாம போனா மேய்ப்பன் வந்தார், பணம் காணாம போன ஸ்திரீ வந்தாள். அப்ப இளைய குமாரன் காணாமற் போகும் பொழுது தகப்பன் தானே வரணும். தகப்பன் வரவில்லை, இளையவன் போனான். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, ஏன் ஆடு காணாம போனா மேய்ப்பன் வந்தார், காசு காணாம போனா ஸ்திரீ வந்தா, அப்போ குமாரன் காணாம போகும் பொழுது ஏன் தகப்பன் வரலை என்று நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கேள்வி வருது? இப்ப கர்த்தர் அதுக்கு பதில் சொல்றார். நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. ஆட்டுக்கு உயிர் இருக்கு, உணர்வில்லை. சொல்லுங்க, ஆட்டுக்கு என்னைக்காவது ஆடு ஒரு 1000 ரூபாய் தந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி ஒரு 2-3 வருஷம் நல்ல புல்லு ஆகாரத்தெல்லாம் தந்து 2-3 வருஷம் நல்ல கொழுமையை வளர்த்து ஒரு யாருக்காவது நம்ம விற்கும் பொழுது 10,000 ரூபாய்க்கு இந்த ஆடை நம்ம விற்கும் பொழுது என்னைக்காவது ஆடு நம்மை பார்த்து சொல்லிருக்கா, என்ன குட்டியா என்ன வாங்கின, எனக்கு நல்ல சாப்பாடு தந்த, எனக்கு நல்ல ஆரோக்கியமான புல்லெல்லாம் தந்த, இன்னைக்கு நான் 15 கிலோ வெயிட் ஆகிறதுக்கு காரணம் நீதான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு கை தட்டி தேங்க்யூ டாட்டா பாய் பாய் மிஸ் யூ அப்படின்ட்டு பிளாங்கெட் செனிக்கா தந்திருக்க ஆடு இல்லையே.
அத்தி விழா ஆடு அப்படிலாம் சொல்லும் போல சொல்லாது இல்ல. அல்லேலூயா. ஏன் ஆட்டுக்கு உணர்வு இல்ல? சொல்லுங்க, ஆட்டுக்கு உணர்வு இல்ல. நல்ல கவனிங்க, ஆட்டுக்கு உணர்வு இல்ல. பணத்தை நல்ல கவனிங்க, இந்த வெள்ளி காசை கவனிங்க. வெள்ளி காசுக்கு உணர்வும் இல்ல, உயிரும் இல்ல. சொல்லுங்க, உணர்வும் இல்ல. என்னைக்காவது மீன் கடையில் இருக்கிற பணம், ஐயோ இங்க ரொம்ப நாத்தமா நாறுது, நான் மீன் கடையில இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஆசை இல்ல, நான் ஜபரா ஜோப்ல தான் இருப்பேன் அப்படின்ட்டு என்னைக்காவது மீன் கடையில இருக்கிற பணம் நேரா ஓடி வந்திருக்கா? இல்ல. என்னைக்காவது வைன் ஷாப்ல இருக்கிற பணத்தை தந்து பாவத்தை வாங்குறா? எனக்கு இந்த வைன் ஷாப்ல இருக்க பிடிக்கல, எனக்கு இந்த டாஸ்மார்க்ல இருக்க பிடிக்கல, எல்லாரும் பாவம் செய்யறா, எனக்கு இங்க இருக்க அருவருப்பா இருக்கு, நான் நேராய் இந்த ஐக்கிய தேவ சபையில் இருக்கிற காணிக்கை பெட்டியில நல்ல தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம், நல்ல தேவனை நம்பிக்கை இருக்கிற ஒரு கூட்டம். இப்படி சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வருது தானே? அப்படி எல்லாம் அல்லேலூயா. அந்த பணத்துக்கு ஒரு ஆசை, நேரா காணிக்கை பெட்டியில வந்தா சந்தோஷம் என்று நேரா தூரமா இருக்கிற பணம் என்னைக்காவது காணிக்கை பெட்டியில வந்திருக்கா? இல்ல. ஏன்? பணத்துக்கு உயிரும் இல்ல. அல்லேலூயா. இப்ப நல்ல ஜெபத்தோட கவனிங்க. ஆண்டவர் மறைமுகமாய் சொல்லுகிறார், நான் ஏன் தெரியுமா ஆட்டை தேடி போனேன்? ஆட்டுக்கு வழி தெரியாது, ஆட்டுக்கு உணர்வு இல்ல, ஆகையால் ஆட்டை தேடி நான் போனேன். ஏன் பணத்தை தேடி போனேன் தெரியுமா? ஏன்னா பணத்துக்கு உயிரும் இல்ல, உணர்வும் இல்ல, சபைனா தெரியாது, ஆராதனை தெரியாது, ஆகையால் அந்த பணத்தை தேடி நான் போனேன். இப்ப தகப்பன் இளைய குமாரனை பார்த்து சொல்றாரு, நான் ஏன் தெரியுமா உன்னை தேடி வரல? உனக்கு உணர்வும் இருக்கு, உனக்கு உயிரும் இருக்கு, உனக்கு உணர்வும் இருக்கு, உனக்கு உயிரும் இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் கையில வேதம் இருக்கு, உனக்கு முழங்கால் இருக்கு, உனக்கு நல்ல சபை இருக்கு, உனக்கு நல்ல தேவ மனிதன் இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வந்தது போதும், நீ என்ன தேடி வா, நீ என்ன தேடி வா என்று கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். ஜெபத்தில் அற்புதம் நடக்கும் என்று உனக்கு தெரியும், கையை தட்டி ஆராதித்தா எரிகோ உடையும் என்று உனக்கு தெரியும். பிதாக்கள் சொன்னார்கள், மூளையினால சாதிக்க முடியாதது முழங்கால் சாதித்து முடிக்கும் என்று உனக்கு தெரியும். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வருவது இல்லை, நீதான் என்னை தேடி வர வேண்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை ஆட்ட போல எனக்கு எதுவும் தெரியாதாண்டவரே, எனக்கு வழியே இல்லைன்னா நிச்சயம் தேவன் உங்களை தேடி வருவார். ஒருவேளை பணத்தை போல எனக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை என்றால் நிச்சயம் தேடி வருவார். கர்த்தர் சொல்றாரு, உன் கரத்துல நான் வேதத்தை தந்திருக்கிறேன், உனக்கு நல்ல ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறேன், ஜெபிக்கிறதுக்கு முழங்கால தந்திருக்கிறேன், துதிக்கிறதுக்கு கைகளை தந்திருக்கிறேன், ஆராதிக்கிறதுக்கு நாவுகளை தந்திருக்கிறேன், அமர்வதற்கு சேர தந்திருக்கிறேன், உனக்காக போராடுவதற்கு ஊழியர்களை தந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் உனக்கு இருக்கிறபடியா கர்த்தர் சொல்றாரு, நான் தேடி வருவது இல்லை. உனக்கு நன்மை வேண்டும் என்றால், உனக்கு உயர்வு வேண்டும் என்றால், நீ என்னை தேடி வா, நீ என்னை தேடி வா. நல்ல கைகளை தட்டி 2 நிமிடம் ரிபட பட சந்தடலா நிகட கட கட தடல பட பட பிரௌடனா. நீ என்ன தேடி வா மகளே, நீ என்ன தேடி வா மகளே, நீ என்ன தேடி வா மகளே. நன்மை வேண்டும் என்றால் அரணுக்கு திரும்பு, அரணுக்கு திரும்பு. என்னை தேடி வா, என்னை தேடி வா, என்னிடத்தில் வா, என் சபையில வா, முழங்கால நின்று கைகளை தட்டி ஆராதி, தேவனை பார். என்னை தேடி வா, என்னை தேடி வந்தால் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கு 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 விடக்கூடாது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. சபையில் ஆட போல இருக்காத, சபையில பணத்தை போல இருக்காத, சபையில உணர்வும் உயிர் உள்ளவனாய் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற உன்னதா 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 நன்மையால நிரப்ப விரும்புகிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்ப விரும்புகிறார், உன் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். ரி பாபா பாடா சஃபேட்டே. திரும்பு திரும்பு திரும்பு
என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, உணர்வோடு திரும்பு, உணர்வோடு திரும்பு. உயிர் உள்ளவனை போல் ஆராதி. மரித்தவன் மௌனத்துக்கு இறங்குறவன் கர்த்தரை துதியார். உயிர் உள்ளவனை போல, உயிர் உள்ளவனை போல துதி, துதி, துதி. நீ தேடுகிறது உனக்கு, நீ தேடுகிறது உனக்கு. இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே. இப்போ நம்ம கேட்ட கேள்வி, என்னை தேடி ஆண்டவர் வர மாட்டாரா? என் நிலைமை பார்க்கிற தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று கேட்டா, இந்த பகல் நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஏராளமான நன்மை வைத்திருக்கிற, நீ தான் என்ன தேடி வரணும். நீ ஆடா இருந்தா நான் உன்னை தேடி வருவேன். நீ பணமா இருந்தா நான் உன்னை தேடி வருவேன். ஆனா நீ ஆடும் இல்ல, பணமும் இல்ல, என் ரத்தத்தில் மீட்கப்பட்ட என்னுடைய குமாரனாய் இருக்கிறபடியால், என்னுடைய குமாரத்தியா இருக்கிறபடியால் கர்த்தர் சொல்றாரு, நீதான் என்ன தேடி வா. நீ வந்து விட்டா நன்மையால கர்த்தர் நிரப்புவா. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றாரு, நீதான் என்னை தேடி வரணும், நீதான் என்னை தேடி வரணும். உன் முழங்கால் தான் முடக்கணும், உன் நாவு தான் துதிக்கணும், உன் கைகள் தான் ஆராதிக்கணும், உன் இருதயம் தான் தேவனை தேடணும். இப்படி தேவன் பக்கமாய் திரும்புகிற யாவரையும் இந்த பகல் நேரத்தில் இல்ல, இப்பொழுதே அற்புதங்களை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவான அற்புதத்தை செய்வாராக. அல்லேலூயா. இப்ப இளைய குமாரன் பார்க்கிறா, ஓ நான் ஆடா இருந்தா என்னை தேடி வருவார், நான் பணமா இருந்தா என்னை தேடி வருவார். இப்ப இளைய குமாரனுக்கு புத்தி வருகிறது, நான் ஆடும் இல்லை, நான் பணமும் இல்லை, அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடியா நான் அவரை தேடி போறேன் என்று சொல்லி இளைய குமாரன் நினைத்தா, எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு பாடுகள் வேண்டாம், எனக்கு பன்றி கூட்டம் வேண்டாம், எனக்கு இந்த அசுத்தம் வேண்டாம், எனக்கு இந்த பஞ்ச தேசம் வேண்டாம், எனக்கு என் தகப்பன் போதும், எனக்கு என் தகப்பன் வீடு போதும், எனக்கு என் தகப்பன் உறவு போதும் என்று இளைய குமாரன் எல்லாவற்றையும் தூரத்தில் எறிந்துவிட்டு நேராய் தகப்பனிடத்தில் நடக்க தொடங்கினார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. இளைய குமாரன் சொல்றா, எனக்கு என் தகப்பன் போதும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு இந்த அசுத்தம் வேண்டாம், எனக்கு இந்த பன்றி கூட்டம் வேண்டாம், எனக்கு என் தகப்பன் போதும் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எழுந்து நடந்தான். சொல்லுங்க, அவன் எழுந்து. இவன் நடக்கிறதை தூரத்திலிருந்து கண்ட தேவன் வேதம் உரைக்கிறது, அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கட்டி முத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன், அவன் நடந்தான், நடந்ததை கண்ட தகப்பன் அவன் மேல மனதுருகி ஓடி கட்டி அணைத்தார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன், இவன் நடக்க ரெடி என்றால் தகப்பன் அவனுக்காக ஓடி வர தொடங்கினார், ஓடி வர தொடங்கினார். அர்த்தம் என்ன? ஓடி வருவது ஒரு வேகம், ஓடி வருவது ஒரு துரிதம், ஓடி வருவது ஒரு ஸ்பீடு. இப்ப தகப்பன் சொல்றாரு, நீ நடக்க ரெடி என்றால், நீ திரும்ப ரெடி என்றால் உனக்காக நான் ஓடி வர ஆயத்தம். உள்ள உடைஞ்சி கதற ரெடி என்றால் உனக்காக வானத்தை திறக்க நானும் ஆயத்தம். நீ நடந்து வர ரெடி என்றால் உனக்காக நான் ஓடி வருவேன். நல்ல கைகளை தட்டி கத்தற இந்த பகல் நேரத்தில் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையே நீ நடக்க ஆயத்தம் என்றால் உனக்காக நான் ஓடி வருவேன். நீ நடக்க ஆயத்தம்னா, நீ மனம் திரும்ப ஆயத்தம் என்றால், நீ திரும்ப ஆயத்தம் என்றால் கர்த்தர் சொல்றாரு, உனக்காக தான் காத்திருக்கிற, உனக்காக தான் காத்திருக்கிற, உனக்காக தான் காத்திருக்கிற. உன்னை கண்ட நேரத்தில் நான் ஓடி வருவேன், வேகமாய் செயல்படுவேன். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர் சொல்றாரு,
நான் அதிகாலை ஜெபத்துல இல்ல, நான் அலாரம் வைக்கிறதுக்கு அலாரம் வச்சுட்டாவே கர்த்தர் பாப்பாரு. அலாரம் வைக்கிற அந்த நொடி பரலோகத்தின் தேவன் அந்த ராத்திரியே என் ஜபரைக்குள்ள வருவார். நம் முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாக எனக்கு முன்பதாக பிரசன்னமாவார். ஏன்னா நான் நடக்க ரெடி என்றால் எனக்காக ஓடி வர அவர் ஆயத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப தகப்பன் என்ன தெரியுமா செய்தாரு? அவனை கண்ட உடனே தகப்பன் ஒரு கொழுத்த கன்றை அடிப்பித்தார். சொல்லுங்க, கொழுத்த கன்றை. நல்ல ஜபத்தோடு கவனிங்க. இளைய குமாரன் இதுவரைக்கும் வெளியே போய் பஞ்சத்தில் இருந்து என்ன தெரியுமா கேட்டா? எனக்கு பன்றி தின்னுகிற தவிடு, சொல்லுங்க, பண்ணி தின்னுகிற தவிடு வேணும். இப்ப எல்லார்கிட்ட கேட்கிறா, எனக்கு தவிடு இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு தவிடு தாங்க, தவிடு தாங்க, தவிடு தாங்க என்று எல்லார்ட்ட கேட்கும் பொழுது வேதம் உரைக்கிறது, ஒருவனும் கொடுக்கவில்லை. சொல்லுங்க, ஒருவனும். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ அற்பமானது கேட்டு கூட உனக்கு சில பேர் தராம இருந்தாங்கல்ல, ஆனா என்ன தேடி வந்த உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ கேளாத கொழுத்த கன்றை தருவேன். நீ கேளாத கொழுத்தவைகளை உனக்கு வைத்திருக்கிற, நீ கேட்டு தரவில்லை. என் சமூகத்தில் வந்த உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ கேட்டு இந்த உலகம் தரலதா, ஆனா இன்றைக்கு நீ கேளாத கொழுத்த கன்றுகள், நீ கேளாத மகிமை, கேளாத ஐஸ்வர்யம், கேளாத கணங்களை என் தேவன் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எல்லாருக்கும் விலையேற பெற்ற ஆகாரத்தை தர மாட்டோம். ஆமா தானே? அல்லேலூயா. யாராவது நம்ம வீட்டுக்கு யாராவது தேடி வந்துட்டா, ஒருவேளை தூர சொந்தக்காரங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு சாதாரணமானவர்கள்னா யாரையாவது ஒரு சாதாரண ஒரு சிறு பிள்ளை அனுப்பி அவனை கூட்டிட்டு வருவோம். அல்லேலூயா. யாரையாவது அனுப்பி அவனை கூட்டிட்டு வருவோம். ஆனா எனக்கு விலையேற பெற்றவன்னா வேற யாரையும் அனுப்ப மாட்டேன். என்கிட்ட 1000 வேலைக்காரன் இருந்தாலும் நான் தான் போய் கூட்டிட்டு வருவேன். ஆமா தானே? நம்ம வீட்டுக்கு தேடி யாராவது வந்துட்டா, இன்னைக்கு தோசை மாவு கடையில இருக்கு, கடையில மாவு வாங்கிட்டு வந்து சுட்டு தந்துருவோம். ஆனா எங்க அம்மா, எங்க அப்பா, என் உறவினர்கள், எனக்கு பிடித்தவர்கள் யாராவது என் வீட்டை தேடி வந்துட்டா 700 ரூபாய் 800 ரூபாய்னாலும் ஆட்டுக்கறியை வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு தருவேன். ஆமா தானே? அல்லேலூயா. நல்ல ஜபத்தோடு கவனிங்க. அப்போ இந்த கொழுத்த கன்று எல்லாருக்கும் அடிக்கப்படாது. ஆபிரகாம் வீட்டை தேடி தேவ மனிதர்கள் வந்த பொழுது அவன் வீட்டுக்குள்ள போய் கொழுத்த கன்றை அடிப்பித்து வந்தான். அப்போ எல்லா அந்த கோழிக்கறி போதுமானது. ஆனா விலையேற பெற்றவனுக்கு 800 ரூபாய் ஆனாலும் மட்டன் வாங்கி தருவோம். இப்ப தகப்பன் இந்த கொழுத்த கன்றை எடுக்கும்போது சொன்னாரு, கொழுத்த கன்று இது மூத்த குமாரனுக்கு இல்ல, இது என்னை தேடி வருகிற உறவினருக்கு அல்ல, இது என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு அல்ல. தகப்பன் சொல்றாரு, உன்னை எதுக்கு தெரியுமா கையில எடுத்த? இன்னைக்கு என் மகன் என்னை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் மகன் நான் தான் வேணும் என்று ஒரு நாள் என்னை தேடி வருவா, நான் தான் உயிர் என்று என்னை தேடி ஒரு நாள் வருவா. அப்பா நீங்க இல்லாம வாழ முடியாது என்று ஒரு நாள் என்னை தேடி வருவா. அப்ப தகப்பன் சொல்றாரு, இந்த கொழுத்த கன்று இளையவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது, இளையவனுக்காக உருவாக்கப்பட்டது, இளையவனுக்காக இந்த கொழுத்த கன்றை தகப்பன் வைத்திருந்தவர். இளையவன் வந்த உடனே அவனுக்குரிய கொழுத்த கன்று தகப்பன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க என்ன வேணுமா வச்சுக்கோங்க, இந்த கொழுத்த கன்று உயர்வு கடையாளோ, இந்த கொழுத்த கன்று கர்ப்பத்தின் கண்ணி கடையாளோ, இந்த கொழுத்த கன்று ஒரு எழுப்புதல் கடையாளோ, இந்த கொழுத்த கன்று ஒரு உயிர்மிச்சு கடையாளோ, இந்த கொழுத்த கன்று ஒரு கவர்மெண்ட் வேலை கடையாளோ. இப்ப தகப்பன் சொல்றாரு, மகளே இன்னைக்கு என்னை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், இன்னைக்கு ஜெபம் வேண்டாம் என்று தூரமாய் போயிருக்கலாம், இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டம் வேண்டாம் என்று தூரமாய் போயிருக்கலாம், இன்னைக்கு வேதம் வேண்டாம் என்று நீ தூரமாய் போயிருக்கலாம், ஆனா
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் நீ என்னை தேடி வருவ, ஒரு நாள் நான் தான் முக்கியம் என்று தேடி வருவ. அன்றைக்கு உனக்காக சிலது ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நீ தேடுகிற நன்மை இதோ இந்த கொளுத்த கன்று உன்னுடையது. உனக்கே தெரியாமல் சிலது ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நீ வந்து பார். நீ சொன்னல எங்க அப்பாக்கு எம்மல் அன்பில்லையோ, எங்க அப்பாக்கு எம்மல் அக்கறை இல்லையோ, கர்த்தர் சொல்றாரு என் கிட்ட வந்து பார், என் கிட்ட வந்து பார். நான் உம்மல் அன்புள்ள தேவன், உம்மல் அக்கறை உள்ள தேவன். உனக்கே தெரியாமல் கொளுத்த கன்றை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு நான் தருவேன். எனக்கு தெரியும் எது தந்த ஆரோக்கியம். ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தல்ல, இந்த கொளுத்த கன்று உனக்கு ஆரோக்கியம். தகப்பனுக்கு தெரியும் மகளே, தகப்பனுக்கு தெரியும். இன்னைக்கு தூரமா இருந்த நீ ஒரு நாள் கிட்ட வருவ, தூரமா இருக்கிற நீ ஒரு நாள் கிட்ட வருவ. அன்றைக்கு இந்த வல்லமையான அபிஷேகம் உனக்குதா, அன்றைக்கு இந்த வல்லமையான வரங்கள் உனக்குதா, அன்றைக்கு இந்த ஆத்தி விலை உனக்குதா, அன்றைக்கு கட்டுள்ள ஜனங்கள் உனக்குதா, வியாதியின் ஜனங்கள் உனக்குதா, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவன் உனக்குதா. உனக்கே தெரியாமல் தகப்பன் கொளுத்த கன்றை ஆயத்தமாக்கி இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு என் கிட்ட வந்து பார், என்னை தேடி பார், என்னை நம்பி பார். நீ எதிர்பார்த்திராத கொளுத்த கன்று உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாமா? எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு இந்த அசுத்தம் வேண்டாம், எனக்கு இந்த பாடுகள் வேண்டாம், எனக்கு இந்த வேதனை வேண்டாம், எனக்கு இந்த துக்கங்கள் வேண்டாம். அப்பா கிட்ட நான் போறேன் ஆண்டவரே, தகப்பனை தேடுகிறேன், தகப்பன் கிட்ட போறேன். எல்லாரும் சொல்ல முடியுமா? எனக்கு உலகத்தை விட ஏசப்பா எனக்கு போதும், இந்த குடும்பத்தை விட எனக்கு இயேசு எனக்கு போதும், இதுவரைக்கும் தூரமா இருந்தது போதும், இந்த பகல் நேரத்தில் நான் கிட்ட போறேன். கிட்ட வந்து பார், கிட்ட வந்து பார், கிட்ட வந்து பார். உனக்காக வைக்கப்பட்டது உன் கண்கள் காணும், உனக்காக வைக்கப்பட்டது உன் கைகள் சுதந்தரிக்கும், உனக்காய் வைக்கப்பட்டது உன் நாவுகள் ருசிக்கும். மகளே, உன்னுடையதை உனக்கு தந்து அழகுபடுத்துகிறவர், யாருக்கும் கொடுக்காத கொளுத்த கன்று அவர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்தாம சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்றாரு நீ தூரமா இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் வைத்தது உன் கண்ணு பார்க்காத மகளே. நீ பஞ்ச தேசத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் வைத்திருக்கிற கொளுத்த கன்று உன் கண்ணு பார்க்காது, உன் கையை சுதந்தரிக்காது, உன் நாவு ருசிக்காது. நீ கிட்டவா, 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 என் பக்கத்துல இரு. அப்போ உன் கண்கள் கொளுத்த கன்று பார்க்கும், உன் கைகள் கொளுத்த கன்றை தொடும், உன் நாவுகள் கொளுத்த கன்றை ருசிக்கும். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து 22வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். அல்லேலூயா. இப்ப தகப்பன் இளையவன் வந்த உடனே இளைய குமாரனை பார்த்து சொல்றாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை, இவனுக்கு முத்திரை மோதிரத்தை, இவனுக்கு விலையேற பெற்ற பாதரட்சை போடுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, விலையேற பெற்ற வஸ்திரம், முத்திரை மோதிரம், பாதரட்சை. சொல்லுங்க, வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை. சொல்லுங்க, வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை. அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த வஸ்திரத்துக்கு அளவு இருக்கா? அளவு சைஸ் இருக்கா? இருக்கு. மோதிரத்துக்கு சைஸ் இருக்கா? இருக்கு. செருப்புக்கு சைஸ் இருக்கா? எல்லாத்துக்கும் சைஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ இளைய குமாரன் நேரா அப்பா கிட்ட வந்த உடனே இளைய குமாரன் என்ன தெரியுமா சொன்னா? தகப்பனே, உம்முடைய குமாரனாய் இருப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, கூலிக்காரன் ஒருவனாய். நான் யாரு? கூலிக்காரனா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்ப அப்பா பாக்குறாரு, நான் தான் வேணும்னு வந்துட்டேன்ல,
நான் தான் முக்கியம் வந்துட்டேன்ல, உனக்கு நான் எப்படிடா கூலிக்காரனுடைய வஸ்திரத்தை தர முடியும்? நீ என் பிள்ளை தானே, நீ என் குமாரன் தானே, நீ என் குமாரத்தி தானே. அப்படி என்றால் உனக்கு கூலிக்காரன் வஸ்திரம் அல்ல, உனக்கு பிள்ளையின் வஸ்திரம், பிள்ளையின் ஆசீர்வாதம், பிள்ளையின் மேன்மை, பிள்ளையின் பாதரட்சை. வேதம் உரைக்கிறது, பிள்ளைகளின் அப்பம் என்று வேதம் உரைக்கிறது. பிள்ளைக்கு தர வேண்டியது என் பிள்ளைக்கு நான் தருவேன். அல்லேலூயா. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். அவன் இத்தனை நாட்களா எங்க இருந்தா? பஞ்சதேசம். எங்க இருந்தா? அங்க என்ன இல்ல? உணவு இல்ல. உணவு இல்லைன்னா என்ன ஆயிருக்கணும்? மெலிந்து இருக்கணும். என்ன ஆயிருக்கணும் சொல்லுங்க? என்ன ஆயிருக்கணும்? மெலிந்து இருக்கணும். அப்போ தகப்பன் பார்க்கிறாரு. நான் சொல்றேன், வஸ்திரத்துக்கும் அளவு இருக்கு, மோதிரத்துக்கும் அளவு இருக்கு, பாதரட்சைக்கு அளவு இருக்கு. இப்ப தகப்பன் பார்க்கிறாரு. அவன் உள்ள வந்த உடனே அவனுக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்திரத்தை தரவில்லை, அவனுடைய சைஸுக்கு ஏற்ற வண்ணமாய் முத்திரை, மோதிரம், பாதரட்சை, வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். நான் போன நியூஇயருக்கு கொடைக்கானல் பகுதிக்கு போய் ஊழியம் செய்ய முடித்த உடனே எனக்கு ஒரு தேவ மனிதர் எனக்கு ஒரு சட்டையை gift பண்ணார். ஒரு சட்டையை gift பண்ணார். நேரா வீட்டுக்கு வந்து சட்டையை நான் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சட்டையுடைய விலை மாத்திரம் 3000 ரூபாய். எத்தனை? 3000 ரூபாய். இப்போ அந்த சட்டையை நான் போடலாம் நினைச்சா அந்த பட்டன் கூட என்னால போட முடியவில்லை. ஏன்னா கொஞ்சம் பெருகிட்டேன். அல்லேலூயா. அப்ப 3000 ரூபாய் மதிப்புள்ள வஸ்திரம் என் சட்டை இன்னைக்கு வரைக்கும் பீரோல தான் தூங்கிட்டு இருக்கு. பீரோல தான். அல்லேலூயா. நேத்து போட்ட சட்டை 250 ரூபாய். எவ்வளோ சொல்லுங்க? இந்த மாசத்துல 4 முறை போட்டுட்டேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு சூட் ஆகாதது போட என்னால முடியாது, ஆனா எனக்கு சூட் ஆனதை நான் போட்டுட்டா அது எனக்கு அழகை தரும். அல்லேலூயா. இப்ப நான் புரியும்படி நான் சொல்றேன். உங்களுக்கு சைஸ் எல் சைஸ் வச்சுக்கோங்க சுடிதார், இல்ல சட்டை ஒரு 38வது நம்பர் வச்சுக்கோங்க. யாரோ உங்களுக்கு ஒரு gift தராங்க. அந்த சுடிதாருடைய சைஸ் பார்த்தா XXL இருக்கு. இப்ப XXL நீங்க சுடிதாரை போட்டு இப்படி நடக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்தில் கர்த்தருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்தது போல உங்க வஸ்திரத்தின் தொங்கலால நீங்க நடந்து போனா குப்பை எல்லாமே பெருக்கிட்டே வருது. இப்போ மோதிரம் பெரிய மோதிரமா இருக்கு, கை எப்படி நடக்கும்போது மோதிரம் கீழே விழுது. உங்களுக்கு 8ஆம் நம்பர் செருப்பு, யாரோ 12ஆம் நம்பர் செருப்பு வாங்கி தந்துட்டாங்க. இப்போ அதே செருப்பை போட்டு அதே சுடிதார் போட்டு இப்போ இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல நீங்க நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? XXL சுடிதார். நீங்க நடந்து போகும் பொழுது ஒரு மோதிரம், ஒரு செருப்பு, இங்க காலை வச்சா செருப்பு அங்க பறக்குது, இங்க கையை நீட்டினா மோதிரம் உருண்டு போகுது. இங்க வஸ்திர தொங்கல்ல இந்த ஆத்து விலைய சுத்தமா கிளீன் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப இத பார்க்கிறவர்கள் திரும்பி பார்த்தா என்ன பார்ப்பாங்க? ஆத்தி விலைக்கு யாரோ ஒரு புதிய பைத்தியக்காரி. ஆமா, அதே ஒரு வேளை நல்ல அழகான சட்டை, நல்ல அழகான பேண்ட், நல்ல அழகான மோதிரம், நல்ல அழகான ஷூ இன் பண்ணி டிப் டாப்பா இப்படி நடந்து போனா பார்க்காதவெல்லாம் திரும்பி பார்த்து யாரா இது நல்லா இருக்கிறானே, ஹீரோவை போல இருக்கிறானே, ஹீரோயின் போயிட்டு இருக்கிறானே, சூப்பரா இருக்கிறான் என்று திரும்பாதவர்கள் கூட திரும்பி பார்ப்பார்கள். ஆமாவா? அப்போ அப்பாக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது தந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆகையால் இளையவன் வந்தவுடனே சொல்றா, உனக்கு கூலிக்காரன் வஸ்திரம் அல்ல, உனக்கு 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 குமாரனுடைய வஸ்திரம், குமாரனுடைய மோதிரம், குமாரனுடைய பாதரட்சை. இப்ப தகப்பன் மறைமுகமாய் சொல்லுகிறார், உனக்குரியதை உனக்கு தருவேன் என்று. அவனுக்குரியதை தகப்பன் அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. கடந்த நாட்கள் திருநெல்வேலி பகுதிகளில் களக்காடு என்கிற இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு வாலிப சகோதரி என்னிடத்தில் வந்தாள். திருமணமாகி 10 நாட்கள் ஆனது. அவள் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா எனக்கு திருமணமாகி 10 நாள் ஆச்சு, ஆனா இவன் கூட என்னால வாழ பிடிக்கல, இவன் கூட என்னால் ஜீவனம் பண்ண பிடிக்கல, நான் டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்கிற, எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார். அப்பதான் யோசித்து பார்த்தா அந்த மகள் காலேஜ் படிக்கும் பொழுது அந்த நபர் பைக்கில் வேகமாய் போவதை கண்ட
கண்ட இவள் சொன்னா, இதுதான் என் வஸ்திரம் என்று நினைத்தா. அவனுடைய அழகை கண்டு இது என் மோதிரம் என்று நினைத்தா. அவனுடைய பணத்தை கண்டு இது என் பாதரட்சை என்று நினைத்து இதை போட்டு இன்னைக்கு 10 நாள் நடந்து பார்க்கிறா. இவ சொல்றா, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல, இது என்னுடைய வஸ்திரம் அல்ல, இது என்னுடைய மோதிரம் அல்ல, இது என்னுடைய பாதரட்சை அல்ல என்று அவளுக்கு இல்லாததை கண்ட பொழுது அவ இருதயம் ஏங்க தொடங்கினது. இந்த பகல் நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர்கிட்ட கேளுங்க, என்னுடைய வஸ்திரத்தை எனக்கு தாங்க, என் மோதிரத்தை எனக்கு தாங்க, என் பாதரட்சை எனக்கு தாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்கிறது? நல்ல ஆராதிக்கிறவனை கண்ட நேரத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த மோதிரம் வேண்டும் என்று அதை எடுத்துக் கொண்டார்கள். பிரசங்கிக்கிறவனை கண்டு எனக்கு இந்த வஸ்திரம் என்று அதை வைத்துக் கொண்டார்கள். நாம் கேட்கணும், தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாக என்னை பேர் சொல்லி அழைத்தீரே, எனக்கு எந்த மோதிரம், எனக்கு எந்த பாதரட்சை, எனக்கு எந்த வஸ்திரம், என்னுடையது எனக்கு வேணும், என்னுடையது எனக்கு வேணும். இளையவன் வந்த உடனே அவனுடையதை தகப்பன் அவனுக்கு தந்தது போல் இந்த பகல் நேரத்தில் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும், என்னுடையதை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் கணவனை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் பிள்ளையை எனக்கு தாங்க, என் அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நான் ஜெபிக்கிறவன் என்றால் ஜெபிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நான் துதிக்கிறவன் என்றால் துதிக்கிற அபிஷேகம் எனக்கு தாங்க. யோசித்து பார் சகோதரி, யோசித்து பார் சகோதரி, இன்னைக்கு வேற ஒரு வஸ்திரம் போட்டு, வேற ஒரு பாதரட்சை போட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டு இன்னைக்கு திரும்பி பார்த்தா, இது ஏன் வஸ்திரம் அல்ல, இது ஏன் மோதிரம் அல்ல, இது ஏன் பாதரட்சை அல்ல, இது ஏன் வழி இல்ல. இப்ப யோசிக்க தோணுது, என் வஸ்திரம் அங்க இருக்கு, என் மோதிரம் இங்க இருக்கு, என் பாதரட்சை அங்க இருக்கு, என்னுடையது அங்க இருக்கு. இத்தனை 20 வருடமாய் வேறு ஒரு வஸ்திரத்தை போட்டு என் வாழ்க்கையை தொலைத்து விட்டு எனக்கு சொல்ல முடியுமா, என்னுடையது எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு சொந்தமானது எனக்கு தாங்க ஆண்டவரே, என் ஆத்தி விலை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் ஜனங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, நான் யார் ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே? இந்த 50 வருடம் நான் யார் என்றே தெரியாம ஓடிட்டேனே, இந்த 50 வருடம் நான் யார் என்று தெரியாம கிரியா செஞ்சிட்டேனே. 49 கன்வென்ஷன் கூட்டங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு சாதித்திருக்கணும். இன்னைக்கு 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 சும்மா வெறுமையாய் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி வெறுமையாய் வந்து ஆமென் போட்டு வெறுமையாய் ஓடுகிற இதுவும் வஸ்திரம் இல்ல சகோதரி. எது தெரியுமா வஸ்திரம்? இன்றைக்கு கீழே இருக்கிற இந்த சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டிய நீ இன்னைக்கு ஸ்தோத்திரத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நீங்கள் இன்னைக்கு குடும்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னைக்கோ தேவனை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்து கர்த்தருக்காக சாதிக்க வேண்டிய வஸ்திரத்தை என் தேவன் உனக்கு வைத்திருக்கும் பொழுது, எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம், எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம், நான் கீழே இருக்கிறேன், நான் என் வீட்டில் இருக்கிறேன் என்று எனக்கு இஷ்டமான வஸ்திரத்தை எடுத்து இன்னைக்கு யோசித்து பார். இந்த வஸ்திரம் உனக்கு பிடிக்குதா? இந்த வஸ்திரம் உனக்கு பிடிக்குதா? இன்னைக்கு அணிந்திருக்கிற இந்த வஸ்திரத்தின் மேல நீ பிரியமா இருக்கிறாயோ? இன்னைக்கு அந்த உள்ளம் சொல்லுது, இது ஏன் வஸ்திரம் இல்ல, இது ஏன் மோதிரம் இல்ல, இது ஏன் பாதரட்சை இல்ல. ஆனா இளையவன் சொன்னா, அப்பா எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா வேணும் என்று தன்னையே அர்ப்பணிக்கும் பொழுது தகப்பன் சொன்னாரு, உன்னுடையதை நான் உனக்கு தருவேன், உன் வஸ்திரம் உனக்கு, உன் மோதிரம் உனக்கு, உன் பாதரட்சை உனக்கு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். நான் யாரு, நான் யாரு? என்னுடையது எனக்கு வேணும், என் அபிஷேகம் எனக்கு வேணும், என் கனம் எனக்கு வேணும், என் உயர்வு எனக்கு வேணும், என் ஆத்துமாக்கள் எனக்கு வேணும். என்னுடையது எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் தயவாய் எழுந்திருந்து, எல்லாரும் தயவாய் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என் தகப்பன் கிட்ட போறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். விடக்கூடாது. ஒரு 2 நிமிடம் நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஒரு 2 நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு 2 நிமிடம் கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறோம். நான் தூரமா இருந்தது போதும், நான் தூரமா இருந்தது போதும், பன்றி கூட்டத்தில் இருந்தது போதும், பஞ்ச தேசத்தில் இருந்தது போதும். அப்பா கிட்ட நான் வர ஆண்டவரே, உங்க கிட்ட நான் வர ஆண்டவரே. உங்களை விட்டா எனக்கு யார் உண்டு? உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு?
தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா. நாட்டியப்பா, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், தேவ பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என்னை செய்யா, அல்லேலூயா, என்னை செய்யா, அல்லேலூயா, என் இயேசையா, என்னை செய்யா, அல்லேலூயா, என்னை செய்யா, சொன்ன அல்லேலூயா. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் ஒரே ஒரு எனக்கு எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, உம்மை அல்லாமல் ஓ ரபடா சபடா கூரா பாபாடா, உம்மை அல்லாமல் எனக்கு யார், ஓ எனக்கு யார் இருக்கிற ஆண்டவரே? இந்த தூர தேசத்தை விடுகிற, இந்த பஞ்ச தேசத்தை விடுகிற, இந்த தூரமான இடத்தை விடுகிற எனக்கு என் தகப்பன் போதும், என் தகப்பன் உறவு போதும், என் தகப்பன் ஐக்கியம் போதும், நீங்க தருகிற நிம்மதி போதும், நீங்க தருகிற உயர்வு போதும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு இந்த ஆஸ்தி வேண்டாம், எனக்கு தகப்பன் போதும் என்ற பொழுது, தகப்பன் தூரத்திலிருந்து வந்ததை கண்ட பொழுது ஓடி கட்டி அணைத்து கொளுத்த கன்றை தந்து அவனுடைய வஸ்திரம், அவனுடைய மோதிரம், அவனுடைய பாதரட்சை தந்தது போல சபையே இந்த பகல் நேரத்தில் உன்னுடையதை உனக்கு வருகிறது, உன்னுடையதை உனக்கு வருகிறது. நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். நீ ஆராதிக்க 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 உன்னுடைய மகிமை, உன்னுடைய அபிஷேகம், உன்னுடைய உயர்வு உன்னை தேடி வருகிறது, உன்னை தேடி வருகிறது. உன்னுடையதை பெற்றுக்கோ, உன்னுடையதை பெற்றுக்கோ, உன் உயர்வை பெற்றுக்கோ. உன் குடும்பம் உனக்குதா, உன் கணவன் உனக்குதா, உன் வேலை உனக்குதா, உன் நிம்மதி உனக்குதா. சத்ரு தொட முடியாது, சத்ரு எடுக்க முடியாது. உன் ஆத்துமாக்கள் உனக்குதா. ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே சபைக்கு நேராய். எஸ் எஸ் எஸ், உன்னுடையதை எடுத்துக்கொண்ட சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்கிறார், சிதறடிக்கிறார். உன்னுடையதை உனக்கே.
உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை சத்துரு தொடாது, உன் குடும்பத்தை சத்துரு தொடாது, உன் சரீரத்தை சத்துரு தொடாது. உன்னுடையதே உனக்கு, உன் ஜெபம் உனக்கு, உன் அபிஷேகம் உனக்கு, உன் ஆத்துமாக்கள் உனக்கு, உன் மேன்மை உனக்கு, உன் வரங்கள் உனக்கு. நீ நீ மெய்ப்பெண் என்றால் மெய்ப்பெண் வஸ்திரம் உனக்கு, ஆராதிக்கிறவன் என்றால் ஆராதிக்கிற வஸ்திரம் உனக்கு, துதிக்கிறவன் என்றால் துதிக்கிற வஸ்திரம் இப்பொழுதே இப்பொழுதே கர்த்தர் போற்றுகிறார். லபடபட பௌடடா நிகடகடகட சந்தரா மே பிரௌடா பிராதே. எஸ் 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 மகிமை. கைய தட்ட தட்ட தட்ட. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் 3ஆம் நாளில் உன்னுடையது உனக்கு வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆத்தி விலை உனக்குதா, உனக்குதா. கட்டப்பட்டவர்கள் உனக்கு, வியாதி உள்ளவர்கள் உனக்கு, பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டவர்கள் உனக்கு, நரகத்துக்கு சொந்தமானவர்கள் உனக்கு தான் தருவேன், உனக்கு தான் தருவேன், உனக்கு தான் தருவேன். இப்பொழுதே உன்னுடையது உனக்கு வருகிறது. ओ राबा बाडा शापाटी नदना मना मना तेरे बेडे नस्मारी बडला दिया सफ्रोटो.